என்ன வயசாச்சு? 50 வயசு ஆச்சுங்களா? ஓகே. ஸோ கீழே போனீங்கன்னா நல்லா. ஸோ இது வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ்ன்னு சொல்கிறது இது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஹேர் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃப்ராண்டல் ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு கோ மாதிரி ஆகிருக்குது. ப்ளஸ் இந்த பிஹைண்ட் சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஹேர் லாஸ் இருக்குது. ஸோ பால்னஸ் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. என்னெல்லாம் போனீங்க பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து இப்படி இல்லை. ஸோ இப்போ அதை நம்ம உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ரீவாம்ப் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சென்டரில் ஸோ டாக்டர் அனில் சர்ஜன் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் இருக்காரு. ஸோ இன்னைக்கு நாங்கள் இவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிற ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஜூலை 31 இன்னைக்கு. ஸோ நாங்கள் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ நாங்கள் எப்படி இங்கே எங்களுடைய டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் பண்ண போகிறோம், இவருக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம லைவாக காட்ட போகிறோம். ஸோ எங்களுடைய ப்ரொசீஜர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொசீஜர். இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த MMHT அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ் வந்து வர்றதுக்கு காரணம் நாங்கள் பல வீடியோக்கள் சொல்லிக்கிறோம். அது வந்து இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோனுடைய ஆக்டிவ்னஸ்னால தான் அது வந்து வருது. ஸோ நம்ம வச்ச ஹேரும் வந்து அதில் லாஸ் ஆகாமல் இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு மெடிக்கேட்டட் த்ரெட்டு வந்து நாங்கள் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அதனுடைய வீரியத்தை வந்து அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் நம்ம வைக்க போகிற ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து பாதிக்காது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய பிளான்டேஷன் ஃபாலிகல்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகாமல் வைக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 4000 to 4500 ஃபாலிகல்ஸ் நாங்கள் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னா இவருக்கு வந்து டோனார் வந்து நல்லா இருக்குது. இவருக்கு பின்னாடி திரும்புங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த பகுதியில் வந்து நல்ல டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அப்போ எங்களால் வந்து நிறையா வந்து ஃபாலிகல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவருக்கு இந்த ஏரியா எல்லாமே எங்களால் நல்லா கவர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால் ரிசல்ட் வந்து நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்தராக நாங்கள் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத நாங்கள் வந்து லைவாக காட்ட போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். So we are giving local anesthesia. For him. ஸோ இதில் என்னென்னா, இந்த முடி எடுக்கிற ஏரியாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி மறுத்துடும். ஸோ இது எந்த விதமான வலி இருக்காது. ஸோ அதுக்காகவே இப்போ வந்து லோக்கல் அனஸ்தீசியா நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பாருங்கள்.
ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் பேனிக்காக தான் வந்தேன், பயந்துட்டு எப்படி இருக்குமோ ஹெட்டில் பண்ணுறது, ஒரு வேளை சைடு எஃபெக்ட் இருக்குமோ, நிறைய பேர் என்ன பயப்படுத்தினாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எதுவுமே தெரியல. வந்து 2 டேஸாகவும் வந்து ஜாலியாக தான் இருந்தது. எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா பேசிட்டு பாட்டெல்லாம் போட்டு கொடுத்தீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு. அதே பார்த்தீங்கன்னா நான் நினச்சதை விட நல்லா எல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டலாகவே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. சில இடத்துலையும் கூட நான் கேள்விப்பட்டுக்கிறேன், எந்த இடத்துக்கு பார்த்துட்டு அந்த இடத்துல மட்டும்தான் வைப்பாங்க. എങ്ങനെയാണ് നമ്മുടെ ഈ ഹോസ്പിറ്റൽ അറിഞ്ഞത്? இது என் ஃப்ரெண்டுகளாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க பிஜிஎஸில் புதுசாக வந்து ரீவேம்ப்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க, அது நல்ல டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் கேள்விப்பட்டு வந்தேன். டாக்டர் பிரபு சாரை பார்த்து மீட் பண்ணி பேசினேன். இப்போ சாரும் நல்ல ஹோப் கொடுத்தாருங்க, இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. நான் நினச்சதை விட நல்லா பெஸ்ட்டாக வந்திருக்கு, பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். வலியெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். பார்த்தா 2 டேஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வலி கூட தெரியல. எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது மட்டும் வந்து அந்த வலி தான் ஸ்டார்டிங் போடும்போது எனக்கு வலி இருந்தது. அந்த நார்மல் இது கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு அந்த வலி தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எந்த வலியும் இப்போ வரைக்கும் இல்லை, எதுவும் இல்லை. பெயின் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், அது பெயின் டேப்லெட் கொடுத்தாங்க, ஆனால் நான் அது கூட யூஸ் பண்ண கிடையாது. நல்லாவே இருந்துச்சு டாக்டர். വിചാരിച്ച പോലെയാണോ റിസൾട്ട് ഇപ്പോൾ വന്നിരിക്കുന്നത്? நல்ல ரிசல்ட்டாக தான் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல, சரி பேக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்களான்னு நினைக்கலைங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இது கவர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து அது க்ரோத் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே சைட்லேருந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க, பேக் சைட்லேருந்து எடுத்திருக்காங்க, இங்கே சைட்லேயும் பின்னாடி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 6 மந்த்தில் நல்ல ரிசல்ட்டே வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே ரிசல்ட் நல்லா வந்துடும். 6 மந்த் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே நார்மலாக இதாக இருக்கும், கவர் ஆகிரும். பழையபடி முதல்ல எப்படி நீங்கள் இருந்தீங்களோ ஒரு 20-25 வயசில் அதே அளவுக்கு வரும்னு எனக்கு ஹோப் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.